ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன மூவிஸ் என்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வாட்சபிளா இல்லையாங்கிறத ரேட்டிங்கோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மாணிக்கக்கல்லு. 2021ல ரிலீஸ் ஆன மலையாள மூவி. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. யூடியூப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பிருத்விராஜ்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபீல் குட் டிராமா மூவி தான் இது. தனுஷோட சார், சமுத்திரகனியோட சாட்டை மூவி எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த மூவி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல யாருமே ஒழுங்கா பாடம் எடுக்காம இருக்காங்க. அங்க வாத்தியாரா வரக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அந்த பசங்களுக்கு பாடம் எடுத்து அதை ஒழுங்கான பள்ளிக்கூடமா மாத்தி அந்த பசங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாற்றத்தை கொண்டாடுறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்றாரு, அவரோட காதல் வாழ்க்கையில் நடந்த காமெடி டிராமா என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்ப இருக்கக்கூடிய ஒரு அவுடேட்டட் ஸ்கூல் டிராமா மூவி தான் இது. ஃபீல் குட் வெர்ஷனோட நீட்டா இருந்துச்சு. படத்துல நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரெடிக்டபிளா சிம்பிளான டோன்ல தான் இருந்துச்சு. படத்துல கேஸ்டிங்கை தாண்டி வேற எதுவுமே நோட்டபிளா எஃபெக்டிவா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இல்லாம போயிடுச்சு. பிருத்விராஜ்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது. படம் என்னதான் ட்ரூ ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தாலும் ரொம்ப அவுடேட்டடாவும் சிம்பிளாவும் தான் இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பாபு எ ஃபாதர் ஸ்டோரி. 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு அப்பா, பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு சொல்லி நார்மலா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் விவசாயம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கடன் வாங்கி விவசாயம் பண்ணி நஷ்டமானதுனால கடனை கட்டுறதுக்காக ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லி அப்பாவை போட்டு தள்ளலாம். கவர்மெண்ட்ல நஷ்டஈடு பணம் கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்தரலான்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில தொடர்ச்சி நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அப்பாவை காலி பண்ணாங்களா, அப்பா என்ன சம்பவம் பண்ணாருங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தாலும், மெசேஜ் இவங்க போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. தமிழ் டப்பிங் நீட்டா தான் இருக்கு. படம் ரொம்ப பிரெடிக்டபிளா சிம்பிளான டோன்ல இருந்துச்சு. தேவையில்லாத பிளாஷ்பேக் போர்ஷன், லவ் டிராமான்னு சொல்லி படத்தை சொதப்பியிருக்காங்க. எமோஷனல் ஃபேக்டர் படத்துல செல்ஃப் எடுக்கல. டார்க் காமெடியுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ட்ரெஷர் ஹண்டிங் போர்ஷனை வச்சு இவங்க பண்ணக்கூடிய கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதையுமே ஈஸியா உங்களால கெஸ் பண்ற லெவலுக்கு தான் இவங்க ஸ்கிரீன் பே பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்கேஜிங்கான டோன்ல இன்னும் பெட்டரான ஒரு நரேஷன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவலில் ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டம் ஒப்பீனியனா இருந்துச்சு. பாபு எ ஃபாதர் ஸ்டோரி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபேமிலி டிராமா மூவி தான் இது. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கப்பு பில் பண்ண நடுவே. 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஹாரர் காமெடி டிராமா மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ரோட்ல எல்லாரும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. நைட் டைம்ல அங்க பேய் இருக்கு, அங்க போறதுனால எல்லாரும் இறந்து போறாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அண்ட் அவங்களோட டீம் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங் ஸ்டைல்ல ஒரு யூடியூப் வீடியோ சேனலை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பேய் இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கணும்னு சொல்லி களத்துல இறங்கும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, பேய்க்கு இருந்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சாங்களா, பேய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்ல இருக்கக்கூடிய பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் காமெடி டிராமா தான். ஹாரர் பெருசா படத்துல ஒர்க் அவுட் ஆகலங்கிறது தான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல. கேஸ்டிங் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி ரொம்ப அவுட்டேட்டடா சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஸ்கிரீன் பிளேல பொறுத்த வரைக்கும் பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன்லயுமே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ்னு சொல்லி எதையுமே பெருசா எஃபெக்டிவா பண்ணாம விட்டுட்டாங்க. பிலோ ஆவரேஜான ஹாரர் காமெடி டிராமா. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கப்பு பில் பண்ண நடுவே மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 10. ரீசெண்டா ரிலீஸ் ஆன 3 தமிழ் டப்டு மூவிஸ் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். எந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.